வெல்கம் டு நர்மதா ஸ்ரீ கிச்சன். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கலனா கீழே லிங்க்கில் இருக்குது, பார்த்துக்குங்க. இன்னைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான பருப்பு அடை பார்க்க போகிறோம். இதை கிராமத்துலலாம் தவளை அடைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். ஆனியன் 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துக்கங்க. பச்சை மிளகாய் ஒரு 3, கருவேப்பிலை இது தாளிக்கிறதுக்கு இதை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் பருப்பு ஐட்டம்ஸ்லாம் இது கேரட்டும் புதினாவும் நம்ம ராவாக போட போகிறோம், அதாவது பச்சையாக போட போகிறோம். 1 கிளாஸ் கடலப்பருப்பு, 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கிறேன். ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு, 1 கிளாஸ் அரிசி. இது புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் சாப்பாடு வடிக்கிற அரிசி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது முழு பைத்தம்பயிறு எடுத்துருக்கேன். இது ரொம்ப முக்கியம் இதில் ஆட் பண்ணுறது. அது ஒரு 1/2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சொல்லுவோம்ல, சோம்பு, அது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி. இதெல்லாம் நம்ம ஒன்றா அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அரிசி பருப்பு இதை எடுத்து நைட்டே ஊற வச்சுருங்க. நைட்டு படுக்கும்போது ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் இருந்து அரைக்க ஈஸியாக இருக்கும். இந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதுக்காக நைட்டு ஒரு 7-8 மணி நேரம் ஊறணும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி, பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிங்க. இந்த பாருங்கள், இந்த கெட்டி தன்மையில் இருக்கணும் மாவு, பார்த்துக்குங்க. இதுதான் பதம். உப்பு இது கூட போட்டு அரைச்சிக்கோங்க. தேவையான உப்பில் முக்கால்வாசி உப்பு இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு நம்ம வதக்கும் போது போட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கணும், அப்போ போட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு, நம்ம காஞ்சி மிளகாலாம் முதல்ல போட்டு அரைச்சி போடலைங்களா, அதனால் இந்த கலவையை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க, போதும். இப்போ தாளிக்க போகிறோம் நம்ம. அதில் கொஞ்சோண்டு கடுகு, சீரகம் அதை மட்டும் போட்டு தாளிங்க. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு, அது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் வதக்கினாலே போதும். லைட்டாக இதில் உப்பு போட்டுக்குங்க. அதில் முக்கால்வாசி உப்பு போட்டோம். மீதி உப்பு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு இதில் கொஞ்சம் போட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கும் உப்பு போட்டால் தான். இந்த வதக்கின கலவையை இதில் எடுத்து வெங்காயம் அதில் கொட்டிவிடுங்க. அவ்வளோதான். அரைச்சி வச்சுருக்க பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதில் கொட்டிட்டு கேரட்டையும் ராவாக போட்டுக்கணும். அதாவது அப்படியே பச்சையாக யூஸ் பண்ணணும். புதினாவும் அதெல்லாம் வதக்கவே கூடாது, அப்படியே போட்டு மாவில் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஊற்ற வேண்டியதான். இதே மாதிரி உங்கள்கிட்ட பீட்ரூட் இருந்தால் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். தேங்காய் இருந்தால் கூட தேங்காயும் போட்டுக்கலாம். சில்லு சில்லாக போட்டிங்கன்னா நல்லா கிடைக்கும். ஒரு சொட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க தவாவில், நல்லா தேய்ச்சிட்டு. ரொம்ப ஓவர் ஹீட்டாக வேணாம் தவா, நார்மல் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அடை சுத்த வரும், இல்லைன்னா உருட்டிட்டு வரும். இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பதம். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் தேய்க்க வராது கரண்டியில். இது பாருங்கள், நான் எப்படி தேய்ச்சிருக்கேன் பாருங்கள். இது மாதிரியே எடுத்துக்கோங்க. இந்த பதத்திலே இருக்கட்டும், உங்களுக்கு மாவு கரெக்டாக வரும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கனாலே அடுத்தடுத்த டைம் கேட்பாங்க. கருவேப்பிலெல்லாம் அதிகமாக இருக்குது வேணாம் அப்படின்னு கருவேப்பிலை கூட நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கூட தாளிச்சிக்கோங்க. தாளிக்கும்போது இது ஒரு 3 சின்ன சின்ன குட்டி குட்டி ஓட்டை நம்ம யூஸ் பண்ணுற கரண்டியிலே போட்டு அந்த எண்ணெய்லாம் உள்ளே போகிற மாதிரி. ஏன்னா அது இது அடை இல்லைங்களா, அதுக்கு உள்ளே நல்லா வேகணும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் உள்ளே விட்டுட்டு சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த அடைக்கு. நீங்கள் இந்த அடையை முழு பைத்தம்பயிறு இல்லாமலும் செய்யலாம். நான் முழு பைத்தம்பயிறு பசங்களுக்கு அந்த சத்து, அந்த ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கணுன்றதுக்காக நான் இது போட்டிருக்கேன். மேக்ஸிமம் செய்கிறவங்க முழு பைத்தம்பயிறு போடாமல் தான் செய்வாங்க. வெறும் கடலப்பருப்பு பருப்புலேயே செய்வாங்க. இதை நான் பசங்களுக்கு அந்த ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கணுன்றதுக்காக முழு பைத்தம்பயிறு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது இல்லாமல் கூட செய்யலாம், இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இங்கே நீங்கள் இந்த அடையை திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் நல்லா கொடுக்கணும் தோசை கரண்டியால். அப்போ தான் உள்ளே இருக்கிறது வேகாமல் இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும். இன்னும் கூட இது ஒரு கரண்டி எண்ணெய் மேலே நீங்கள் விட்டுக்கலாம். எண்ணெய் அதிகம் தேவையில்லைன்றவங்க விட்டுருங்க. எண்ணெய் நிறைய இருந்தால் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம்னு நினைக்கிறவங்க எண்ணெய் இன்னும் கூட 1 ஸ்பூன் மேலே விட்டுக்குங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.